அரசியல் தட நேயர் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் முரளி. கரூரில் 41 பேர் இறந்த சம்பவத்துக்கு சிபிஐ விசாரணையில் மாட்டி என்ன செய்யணும்னு தெரியாமல் புலம்பிக்கிட்டு இருக்காராம் நடிகர் விஜய். இன்றைய அரசியல் தலைவர், ட்ரெண்டிங் அரசியல் தலைவர் நடிகர் விஜய். கரூரில் நடந்த பிரச்சார கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கூட்ட நெரிசலில் கிட்டத்தட்ட 41 பேர் இறந்துட்டாங்க. அது பெரிய அதிர்வுகளை ஏற்படுச்சு. இந்திய அரசியல் அளவில் பெரிய அதிர்வுகளை ஏற்படுச்சு. ஆனால் விஜய் மட்டும் அதிர்வுகளை ஏற்படுத்தலை. ஏன்னா போய் பேசாமல் சைலண்டாக பனையூர் போனவர் கிட்டத்தட்ட ஒரு மாதம் முடிவு வரைக்கும் எல்லா அந்த 30 காரியம் முடிவு வரைக்கும் அவர் எந்த பதில் சொல்லலை. ஏன்னா மக்கள் கோபங்களும் தனியணும்ல, அதெல்லாம் தனியாக விட்டு பதில் சொல்லி அப்பையும் போய் கரூருக்கு வரல. அவர் ஒரே பனையூர் வர சொல்லி முடிச்சிட்டார் மேட்ரை. தமிழ்நாடு காவல்துறை முதல் தகவல் அறிக்கை பதிவு பண்ணால் அதில் பார்த்தீங்கன்னா விஜய் பேரை அதில் சேர்க்கவே இல்லை. ஏன்னா விஜய் இந்த இடத்துல நம்ம வளர்த்து விட வேணாம் அப்படின்னு நினச்சாங்களா, இல்லை விஜய்க்கு உண்மையிலே இதில் சம்மந்தம் இல்லை நினச்சாங்களா, என்ன கருத்துன்னு தெரில. ஆனால் விஜய் பேரை சேர்க்கலை. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கட்சியோட பொதுச் செயலர் ஆனந்த் அவர்கள் பேரை சேர்த்தாங்க. கூப்பிட்டு ஆனந்த் இங்கே வாப்பா, என்னப்பா அப்படி ஆகி போச்சுன்னு கேட்டால் விஜய், ஐயோ முதலாளி எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைங்க அப்படின்னு சொல்லி அவர் ஒரு 3 பேர்த்த கையை கட்டினாரு. கரூர் மாவட்ட செயலர் நிர்மல்குமார் அப்படின்னு ஒரு 3 பேர்த்த கையை கட்டி விட்டு எல்லா பற்றியும் ஒளியை விட்டு இந்த பிரச்சனை தமிழ்நாடு பெரிய பிரச்சனை கிட்டத்தட்ட ஒரு மாதம் காணப்பட்டது. சரி இந்த பிரச்சனையோட முடிஞ்சிடும் அப்படின்னு பார்த்தா உடனே விஜய் சிபிஐ இந்த கேஸ் எடுத்து பார்க்கணும், எங்களுக்கு தமிழ்நாடு அரசு மேலே எந்த நம்பிக்கையும் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. சரி அவ்வளோதான வாசை அப்படின்னு சிபிஐக்கு பார்த்து இங்கே இருந்தால் கூட விஜய் இந்த அளவுக்கு கூப்பிட்டு கேள்வி கேட்டிருக்க மாட்டாங்க. விஜய் நேரடியாக போய் விசாரணை பண்ணியிருப்பாங்க. ஏன்னா ஒரு நடிகர் அரசியல் தலைவர் அப்படின்றக்காண்டி ஒரு மரியாதை நடத்தியிருப்பாங்க. அதெல்லாம் வேணாம், சிபிஐ விசாரணை வேணும். நீங்கள் கேட்டீங்க, நீங்கள் கேட்டப்பட்ட ஆசைப்பட்டபடியே சிபிஐ வழக்கு எடுத்துட்டாங்க. எப்படி இருக்குது அண்ணன், சௌக்கியமா அப்படின்ற அளவுக்கு நல்லா இருக்கா? 12ஆம் தேதி நடிகர் விஜய் தாவேக தலைவர் அவர் பார்த்தீங்கன்னா சிபிஐலேருந்து சம்மன் கொடுத்தாங்க. அந்த கரூரில் 41 பேர் இறந்த சம்மந்தமாக கரூருக்கு நீங்கள் நாங்கள் கேட்கக்கூடிய கேள்விக்கு நீங்கள் கண்டிப்பாக பதில் சொல்லணும், கண்டிப்பாக வந்தாங்கன்னு சொல்லப்பட்டது. 12ஆம் தேதி பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து கிளம்பி தனி விமானத்தின் மூலம் போய் டெல்லி போனது. சிபிஐ விசாரணைக்கு சம்மன் கொடுக்குறப்ப நீங்கள் 11 மணிக்கு உள்ளே ஆஜராகணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. தலைவர் எப்பயும் போல் பிரச்சாரத்துக்கு லேட்டாக போகும்ல, அந்த மாதிரி நினச்சி கிளம்பி நேராக போய் 10:45 போய் எங்கே இறங்கிட்டாரு, டெல்லி ஏர்போர்ட்டில் இறங்கிட்டார். அங்கேருந்து போக கிட்டத்தட்ட 11:20 ஆகி போச்சு சிபிஐ அலுவலகத்துக்கு. என்ன பிரச்சாரத்துக்கு தான் நீ லேட்டாக போனேன், நாங்கள் உனக்கு சம்மன் அனுப்பியிருக்கோம், விசாரணை கூப்பிட்டுருக்கோம், ஒரு பயமே இல்லாமல் நீ பேசாமல் லேட்டாக வந்திருக்கீங்க அப்படின்ட்டு ஒன்றும் சொல்ல, வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 7 மணி நேரம் கேள்வி கேட்கப்பட்டது. 7 மணி நேரம் கிட்டத்தட்ட 3:30க்கெல்லாம் அனைத்து கேள்வியும் கேட்கப்பட்டு முடிச்சாச்சு. கேள்வி கேட்ட அனைவரும் பார்த்தா ரூமில் கிளஞ்சி போயிட்டு வரேன் தலைவா, ஹீரோ சார் நீங்கள் உட்காருன்னு சொல்லி ஹீரோ சாரை உட்கார வச்சுட்டாங்க. ஹீரோ சார் ரொம்ப அமைதி அந்த இடத்துல உட்காந்துருக்காங்க. என்ன பண்ணுவாங்க, ஒருவேளை அப்படியே லாக் பண்ணி கொண்டு போய் திகார் அடைச்சிருவாங்களோ அப்படின்னு ஒரே பயத்திலே ஒரு 2 மணி நேரம் போல போட்டிருக்காரு. என்ன செய்யலாம் அப்படின்னு நினச்சிட்டே உட்காந்துருப்ப இப்படியே ஓடிடுமா குதிச்சு போனால் துப்பாக்கி எடுத்து பிடிச்சிருவாங்களே அப்படின்னு ஒரு பயத்திலே உட்காந்து கிட்டத்தட்ட 5 மணிக்கு கூப்பிட்டு நீங்கள் கிளம்பலாம், ஆனால் திரும்ப நீங்கள் ஆஜராகணும் அப்படின்னு சொன்னதுக்கு, இல்லை நான் பொங்கல் லீவாக முடிச்சு தான் ஆஜராக முடியும், ஏன்னா எங்கள் தமிழகத்தில் பொங்கல் கண்டிப்பாக நடக்கும், அந்த நிகழ்ச்சியில் சமத்துவ பொங்கல் நான் வச்சாத்தேன் என் தொண்டர்கள் தமிழ்நாட்டு மக்கள்லாம் சந்தோஷமாக பொங்கல் வைப்பாங்க, நான் மட்டும் சப்போஸ் பொங்கல் வைக்காமல் இங்கே டெல்லிக்கு ஆஜராகிட்டேன்னு வச்சுங்க, அப்புறம் தமிழ்நாட்டில் யாருமே பொங்கல் கொண்டாட மாட்டாங்க, பெரும் பிரச்சனை ஆகி போருங்க, நல்லாவே சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன். சரி உடனே ஒரு லீவ் லெட்டர் எடுத்து, இந்த மாதிரி நான் பொங்கல் வைக்கவில்லை என்றால் தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு பிரச்சனையோட ஏற்பட வாய்ப்பு இருக்குது அப்படி சொல்லி உடனே ஒரு லெட்டர் எழுதி கொடுத்துட்டு, நம்ம சொல்லணும்ல ஸ்கூலில், நாளைக்கு எங்கள் ஊரில் திருவிழா, எங்கள் தாத்தா இறந்து போயிட்டாரு, நான் வர முடியாது, ஏன்னா சாரி சொல்லி லீவ் லெட்டர் கொடுப்போம்ல, அந்த மாதிரி தலைவர் லெட்டர் எழுதி கொடுத்துட்டு வந்துட்டார். 19ஆம் தேதி போய் திரும்ப ஆஜராகிட்டார். ஆனால் ஒரு ஹைலைட் ஆன தெரியுமா, எப்போவுமே தலைவர் எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தது காலையில் நிகழ்ச்சினா அவர் காலைல விடிய ஏர்லி மார்னிங் தான் இங்கே கிளம்பி போவார். ஆனால் இனிமேல் அப்படி இருக்கக்கூடாது, நம்மளை அங்கே ஏற்கனவே 2 மணி நேரம் உட்கார வச்சு கொண்டு இழுத்துட்டாங்கப்பா, இனிமேல் அந்த பயத்தை வாழ முடியாதுப்பா அப்படின்றக்காண்டி ஞாயிற்றுக்கிழமை கிளம்பி போயிட்டார். எங்கே, டெல்லி போய் தனியார் ஹோட்டல் ரூம் எடுத்து தங்கியிருக்காரு. அப்போ முக்கியமாக பாஜகவை சேர்ந்த ஒரு முக்கியமான விஐபி சந்திச்சிருக்காரு. அப்போ அங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த கேஸ் எப்படியாவது என்னை இப்போ கழட்டி விட்ருங்க, ரொம்ப டார்ச்சராக இருக்குங்க, நான் கட்சி ஆரம்பித்ததும் போதும் இந்த 2 வருஷமாக விதவிதமான டார்ச்சர் பண்ணுறாங்க, நான் பேசாமல் நான் 2 படம் நடிச்சிருந்தா கூட பெரிய அமௌண்ட்டை பார்த்துட்டு ஒரு பெரிய பிஸ்னஸ் பண்ணியிருப்பேங்க, என்னை போட்டு மக்களுக்கு நல்லது செய்யலாம் வந்தேன், என்ன இப்படி பண்ணலாம்னு சொல்லி கேமான்னு அழுது பேசி நான் பேசுகிறேன், உள்துறையிட்டம் பேசுகிறேன்,
இல்லை பிரதமர்கிட்ட பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அந்த அங்கேருந்து ஒரு நபர் அவர் முக்கியமான விஐபி அங்கேருந்து கிளம்பிட்டாராம். சரி நம்ம அவர்கிட்ட பேசிட்டோம்ல, இந்த தடவை போனால் பிரச்சனை வேணாம்னு சொல்லிட்டு இந்த தடவை என்ன பண்ணுறார் தலைவர், 11 மணிக்கு தான் வர சொன்னீங்க, நான் 10:20க்குலாம் உள்ளே போயிடுவேன், என்னை யாரும் லேட்டுன்னு சொல்ல முடியாது, இன்னும் எழுந்து ஒழுக்கத்துக்கு முன்னுதாரணமாக நான் தான் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே போயிட்டு கிட்டத்தட்ட ஒரு 4 மணி வரைக்கும் எல்லா கேள்விகளும் கேட்கப்பட்ட கேள்விகள் அனைத்துக்கும் பதில் சொல்லிட்டு அங்கேருந்து வெளியே வராது. அதில் அவங்க கேட்கக்கூடிய கேள்விகள் தொடர்ச்சியாக இங்கே சமூக ஊடகங்கள்லையும் தொலைக்காட்சிகளையும் நடக்கக்கூடிய விவாதத்தில் என்ன கேள்வி கேட்டாங்களோ மக்கள் அதே கேள்வி தான். ஏன் தாமதத்துக்கான காரணம் என்ன? ஏன்னா 7:45க்கு நீ கரூர் வரணும், நீங்கள் 8:45க்கு தான் சென்னையிலேருந்தே கிளம்புறீங்க, நீங்கள் அங்கேருந்து வரப்போ லேட் பண்ணிட்டீங்க, 7 மணி நேரம் தாமதத்துக்கான காரணம் என்ன? உங்களுக்காண்டி அவ்வளோ நேரம் காத்திருந்த மக்கள் தண்ணியில் எந்த அடிப்படை வசதியுமே இல்லை, ஏன் செஞ்சு தரல? இந்த மாதிரி நிறையா கேள்வி கேட்டுருங்க. அந்த கூட்டத்தை அரேஞ்ச் பண்ணது யார்? அதுக்கு என்ன செலவாச்சு? அந்த பணம் எங்கேருந்து வாங்கப்பட்டது? என்று பல்வேறு கேள்விகள் கேட்கப்பட்டது. அந்த அனைத்து கேள்விகளுக்கும் விஜய் பதில் சொல்லி முடிச்சாரு. அப்பா அண்ணே, நீங்கள் கேட்ட கேள்விக்கு எல்லாத்துக்குமே பதில் சொல்லிட்டேனே, என்னை எப்படியாச்சும் விட்டுருங்கண்ணே, இதுக்கு மேலே கேள்வி கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நான் மயங்கி விழுந்துருவேன், அப்போ நான் ட்ரிப்ஸு போடுறேன், என்ன ட்ரிப்ஸு தான் போடணும், வேறு வழி கிடையாது அப்படின்ற அளவுக்கு ஐயே ஆத்தே எப்பை இனிமேல் நான் இந்த மாதிரி பிரச்சனையே பண்ண மாட்டேன், தேவையில்லாமல் பாசிசம் பாஜகன்னு வேறு சொல்லிட்டோம், நம்மளும் சொன்னது போதும், விரட்டி விரட்டி வரவன் போகிறலாம் அடிக்கிறானே, எவன் அடிக்கிறானே தெரிலையே, இதில் வேற இன்னைக்கு காலையில் வர போய் சொல்கிறாங்க என்னையே உள்ளே நுழைய போகுன்றாங்க, அமலாத்துறை உள்ள நுழைய போகுன்றாங்க. ஐயோ இதெல்லாம் நுழைஞ்சா நம்ம என்ன செய்ய போகிறோம்? இந்த கட்சிக்கு நிதி எங்கேருந்து வந்துச்சு? இது மாதிரி பல்வேறு கேள்விகள் கேட்டால் என்ன செய்யறது? இந்த மாதிரி பல சிக்கல் வருது, என்ன செய்ய போகிறோம்? எப்படியாச்சும் பேசாமல் சரண் அடைவோன்னு சொல்லி விசாரணையை முடிச்சுட்டு, விசாரணை முடிஞ்சுங்க நீ கிளம்பலாங்க அப்படி சொன்னேன். அப்பா இப்போ தாண்டா கண்ணு பல பல பலன்னு தெரியுன்ற அளவுக்கு விசாரணையை முடிச்சு கிளம்பிட்டாரு. இதுக்கு மேலே ஒரு செகண்ட் டெல்லி இருக்க மாட்டேன், அப்படியே கிளம்பி ஓடுன்னு சொல்லி உடனே கிளம்பி விஜய் சென்னை வந்துட்டார். நிர்மல்குமார் பேட்டி எடுத்தார். அங்கே நிர்மல்குமார் சொல்லும்போது தவறான செய்திகள் பரப்பப்படுகிறது அப்படின்னு பல்வேறு கருத்துக்கள் சொல்லப்பட்டது. ஆனால் தவறான செய்திகள் பரப்பப்பட்டதோ இல்லையோ, சிபிஐ விசாரணை முடிஞ்ச நிர்மல்குமார் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா செய்தியாளர் சந்திப்பு நடத்தினா, அதில் காலையிலேருந்து ஆளுங்கட்சிக்கு சம்மந்தமான சில ஊடகங்களில் விஜய் கைதாக போகிறார், குற்றப்பத்திரிகை பேர் சேர்க்கப்பட்டார் என்று தவறான கருத்தை சொல்கிறாங்க. அதெல்லாம் கிடையாது. ஏன்னா நான் இதுக்கு மேலே இந்த கருத்து சொல்லலை, இந்த மாதிரி தவறான கருத்துக்களை பரப்ப வேண்டாம், ஏன்னா ஊடகம்ன்றது ஒரு தன்னிச்சையான அமைப்பு அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு 2வது ஒரு பாயிண்ட் வைக்கிறார். அன்றைக்கி தமிழ்நாடு வந்தார் அமித்ஷா அவர்கள், வந்தன்னைக்கு பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் கூட சொன்னார், அந்த 41 பேர் உயிரிழப்புக்கு காரணமாக இருந்தது அந்த ஆளுங்கட்சியை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் தான் காரணம்னு சொன்னார். அப்போனா அவங்க தானே அமித்ஷா முன்னாடியே அவர் அமைச்சர் முன்னாள் அமைச்சர்னு சொல்கிறாங்க, இதுக்கு எங்களுக்கு எந்த சம்மந்தம் கிடையாது, நாங்கள் மக்களை நேசிக்கக்கூடியவங்க, எங்கள் தலைவர் இருக்கக்கூடிய இவ்வளோ வசதி வாய்ப்புகளை விட்டுட்டு மக்களுக்காண்டி இறங்கி களத்தில் சந்திக்க வந்திருக்கார், மக்களுக்கு எப்படியாச்சும் நல்லது செய்யணும்னு நினைக்கிறார், இதை எப்படியாவது தவிர்க்க வேண்டும் தடுக்க வேண்டும் என்று இங்கே உள்ள சில கட்சிகள் அப்படி வேலை பார்க்குறாங்க, இதுக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி நிர்மல்குமார் அங்கேருந்து போகிறாரு. இதெல்லாம் கூட்டி ஆராய்ந்து பார்க்கும்போது யார் தப்பு செய்திருந்தாலும் கரூர் துயர சம்பவத்தில் தாவைக்கா சார்பு ஆளுங்கட்சியும் ஆளுங்கட்சியை தாவைக்கா சார்பு இப்படி மாற்றி மாற்றி குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஏன்னா யாரு மேல் யார் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, இது மக்கள் தான் தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம். ஏன்னா அந்த கூட்டத்தில் அந்த களத்தில் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு தான் என்ன நடந்துச்சுன்னு தெரியும். இது மாதிரி சிபிஐ விசாரணையில் இருக்குது. கண்டிப்பாக சிபிஐ விசாரணையில் யாரும் கண்டிப்பாக தப்பிக்க முடியாது. இன்றைக்கி நிரந்தரமாக எல்லா பேரும் பார்த்தீங்கன்னா தப்பிச்சிருக்கலாம். தற்காலிகமாக சிபிஐ உங்களை லூஸ் பண்ணல. எதுக்கு? ஒரு மாட்டோட மூக்குநாங்கரை லூஸ் பண்ணிவிட்டு இழுத்து பிடிக்கிறதுக்கு. உன்னை ஓரளவுக்கு ஓடிடி, ஒரு மாடு இருக்குன்னா அந்த மாடுக்கு மூக்குநாங்கரை போட்டுருவாங்க, அந்த கயிறை விட்டோம்னா மாடு அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும், அந்த கயிறை பிடிச்சி இழுத்தோம்னா மாடு தான் இழுக்கிற பக்கம் வரும். அதே மாதிரி சிபிஐ உங்களை விட்டுருக்கோம், பிடிப்போம், நீங்கள் என்றைக்கும் தப்பிக்க முடியாது. இன்னும் தேர்தலுக்கு எவ்வளோ இருக்குது? இன்னும் ஒரு 45 நாள் 50 நாள் இருக்குது. அதுக்குள்ளே உங்களை பூரா மாப்பிள்ளையெல்லாம் தூக்கி உள்ள விட்டு வளைச்சிடுவோம், நீங்கள் எங்கேயும் தப்பிக்க முடியாது. பார்ப்போம். அது மாதிரி உப்பு தின்னவங்க கண்டிப்பாக தண்ணி குடிச்சே ஆகணும். 41 பேர் உயிரிழப்பிற்கு யார் சம்பந்தப்பட்டிருந்தாலும் யாராக இருந்தாலும் அவர்கள் மேல் சட்டப்படி நடவடிக்கை எடுப்பார்கள் என்பதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். என்ன நடக்கும் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.